ஐபிஎல் 2026க்கான மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு கைஸ். நம்ம சிஎஸ்கேவோட ஸ்குவாட் எப்படி இருக்கு ஐபிஎல் 2026க்கு அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைலா நம்ம பார்த்துடலாம். அதை தவிர்த்து புது பிளேயர்ஸ் யாராவது சிஎஸ்கே ஆட் ஆன் ஆயிருக்காங்க அது எல்லாத்தையுமே இன்னொரு வாட்டி ஃபுல் டைமா பார்த்துடலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே ஸ்டார்டிங் அவங்களோட ஃபர்ஸ்ட் பையா அகில் ஹுசைனோட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல நிறைய பிளேயர்ஸுக்கு சிஎஸ்கே பிட் பண்ணி போனாங்க, ஆனா அவங்களா கிடைக்கல. ஆனா சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் பிக் ஆஃப் த ஆப்ஷனா நேத்து அகில் ஹுசைன் எடுத்திருப்பாங்க. அதோட அவரோட பேஸ் அமௌண்டான 2 கோடிக்கு அகில் ஹுசைன் கிடைச்சிருப்பாரு. ஜட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட். என்ன ஒரே ஒரு விஷயம்னா அவர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா சிஎஸ்கே டீம்லயும் சிஎஸ்கேவோட யூனிவர்ஸ்ல எல்லா டீமும் விளையாடுறாரு. டெக்ஸஸ் விளையாடுறாரு, இப்ப ஜோபக் சூப்பர் கிங்ஸ் விளையாட போறாரு. அதை தவிர்த்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுமே இப்ப வந்திருக்காரு. சரி, சிஎஸ்கே அகில் ஹுசைன் எடுத்துட்டாங்க. ஜட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நினைக்கும் போதுதான்ப்பா வந்தாருங்க. அடுத்தது நம்மளோட பிரசாந்த் வீர். சிஎஸ்கே ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு பிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் 30 lakhsல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14.20 crores கொடுத்து சிஎஸ்கே பிரசாந்த் வீரை வாங்கியிருக்காங்க. ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு இதுவரையும் ஆக்ஷன்ல எந்த டீமே இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்ததுல. ஆனா சிஎஸ்கே அவருக்கு கிட்டத்தட்ட 14.20 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. என்ன பொறுத்தவரை அவர் மேல சிஎஸ்கே பிலீவ் பண்றாங்க. ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கேல லைக் டு பி லைக் பார்த்தா ரீப்ளேஸ் பண்ண முடியும். லெப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு. லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அதனாலதான் இவருக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இவ்வளவு பாத்தீங்கன்னா அவுட் பீட் பண்ணிருக்காங்க மற்ற டீம்ஸ். 14.2 crores சிஎஸ்கே அவர் எடுத்திருக்காங்க. பிரசாந்த் வீர் சோல் டு சிஎஸ்கே. என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ஃபியூச்சருக்கு இவர் எடுத்திருக்காங்க சொல்லலாம். சரி, சிஎஸ்கே பிரசாந்த் வீர் எடுத்துட்டாங்கன்னு கொஞ்ச நேரம் இதுவா அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்திலே அடுத்த பிளேயரா உள்ள வந்தாரு கார்த்திக் சர்மா. சிஎஸ்கே அவருமே விட்டு வைக்கலங்க. மத்த டீம்ஸ் அவருக்குமே பார்த்தா சிஎஸ்கே அவுட் பீட் பண்ணி போய் கார்த்திக் சர்மாவுக்கும் அக்ரெசிவா போனாங்க. போன மாரி பார்த்தா 10 கோடிக்கு மேல போனாருங்க கார்த்திக் சர்மாவும். அண்ட் ஃபைனலா சிஎஸ்கே அவரை 14.2 crores பிரசாந்த் வீர எந்த அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்களோ சேம் அதே ஈக்குவலுக்கு பார்த்தா இவருமே எடுத்திருக்காங்க. அன்கேப்டு பிளேயரா பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ல இதுவரையும் போனதுல இவங்க 2 பேர் தான் 14.2 crores போயிருக்காங்க. ஓவராலா நம்ம சிஎஸ்கே நம்மளுக்கு எப்படி தெரியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் மேல தான் சிஎஸ்கே டார்கெட் வச்சு போவாங்க. ஆனா இந்த மினி ஆக்ஷன்ல சிஎஸ்கே யங் டேலண்ட்ஸ் மேல, அதுவும் அன்கேப்டு பிளேயர்ஸ் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்தவரையும் சிஎஸ்கே போன வருஷம் பட்டத்துக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரையும் யங் டேலண்ட்ஸ் மேல சிஎஸ்கே நம்பிக்கை வச்சிருக்காங்க. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் அமௌண்ட் நிறைய கொடுத்து எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஒரு பிரைஸ் டாக் அவங்களை அஃபைட் பண்ணாம இருந்தா என்ன பொறுத்தவரை நான் ஹாப்பி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு 2 பேருக்கு சேர்த்து மட்டுமே சிஎஸ்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 28.4 crores கொடுத்திருக்காங்க 2 அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்களுக்கு பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா. சிஎஸ்கே இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்துறாங்கன்னா அவங்களை ஸ்டேடியவே பிளேயிங் லெவல் வைப்பாங்களா கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ற டீம்ல சிஎஸ்கே அந்த பிளேயருக்கு அந்த டீம்ல இடம் இருந்தா மட்டும் தான் அவர் கண்டிப்பா விளையாட வைப்பாங்க. அவர் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டு அவரை கண்டிப்பா நம்ம விளையாட வைக்கணும்னு சிஎஸ்கே அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா அவருக்கு சான்ஸ் என்ன மேபி பாத்தீங்கன்னா சொந்த வரையும் பிரசாந்த் வீருக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஆறுனா கார்த்திக் சர்மா, இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சிஎஸ்கே நம்ம ஐபிஎல் 2026ல பார்க்கலாம். 2 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைக் அப்புறம் சிஎஸ்கே பண்ணது ஒரு வேற லெவல் ஸ்டீல் பைனே சொல்லணும். ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டரான மேத்யூ ஷாட்டை 1.5 crores கொடுத்து சிஎஸ்கே அவரோட பேஸ் அமௌண்ட்லயே ஸ்டீல் பண்ணாங்க. நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னுமே இவரால் போட முடியும். ரைட் ஆர்ம் ஸ்பின் போடுவாரு. அதுவே பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் சொல்லணும். அதுவும் அவரோட பேஸ் அமௌண்டான 1.5 crores நம்மளுக்கு கிடைச்சாரு. பெருசா இவருக்கு யாரும் பிட்டிங் வரல போல. இது ஒரு நல்ல பைனே சொல்லணும். சிஎஸ்கே பொறுத்தவரையும் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் கிடைச்சிருக்காரு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அமன் கான் வச்சிருக்காருங்க. பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் இவரு. ஒரு ஆல்ரவுண்டர் சொல்லணும். பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். நல்லா பேட்டிங் ஆடுவாரு, பவுலிங்குமே போடுவாரு. இதுக்கு முன்னாடி ஐபிஎல்லையுமே விளையாடி இருக்காரு. டிசி அண்ட் கேகேஆர் டீம்ஸ்க்கு விளையாடி நல்லாவே பண்ணிருக்காரு. அதை தவிர்த்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. அதுவும் ஸ்மாட்லயுமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா நேத்து கூட வேற லெவல் அடிச்சிருந்தாரு. 15 balls 50ல அடிச்சிருந்தாரு. நம்மளோட சஃப்ராஸ் கான் தாங்க. சிஎஸ்கே அவரோட பேஸ் அமௌண்டான 75 lakhsக்கு அவரை சோல்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவே ஒரு குட் பைனே சொல்லணும். சஃப்ராஸ் கான் அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு சிஎஸ்கே எடுத்து அன்கேப்டு பிளேயர்ஸ்ல இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. பொறுத்தவரை சஃப்ராஸ் கான் ஒரு நல்ல பைனே சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரீசெண்ட் மந்த்ல எஸ்எம்ஏல அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் பிளேயிங் லெவல் வாய்ப்பு கிடைக்குமான்னு. ஆனா சிஎஸ்கே பொறுத்தவரை சஃப்ராஸ் கான் ஒரு குட் பைனே சொல்லணும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு விஷயம் பண்ணாரு. அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில சிஎஸ்கே அவர் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஜெசி படத்துல ஒரு சீன் வரல, ட்ரெயின் கத்துவார்ல, அந்த ஒரு போஸ்டர் வச்சு சஃப்ராஸ் கான் எமோஷன் ஆயிருக்காரு. அண்ட் வேற லெவல் தாங்க சொல்லணும். சிஎஸ்கே இஸ் தி எமோஷன். எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே அந்த எல்லோ ஜெர்சியை போடணும். அடுத்த பையா சிஎஸ்கேக்கு ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்பட்டுச்சுங்க. அதுவும் ஒரு 140 கிளாக் பண்ணுன்ற மாதிரி அங்கதாங்க வந்தாரு மேட் ஹென்றி. சிஎஸ்கே ஜேக்கப் டஃபி ஆர் இல்லனா மேட் ஹென்றி இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் டார்கெட் பண்ணுவோம்னு நினைச்சோம். ஆனா ஜேக்கப் டஃபி கம்மியா தான் போனாரு. அவர் சிஎஸ்கே போகவே இல்லை. ஆனா மேட் ஹென்ரிய அவரோட பேஸ் அமௌண்டான 2 கோடிக்கு சிஎஸ்கே ஸ்டீல் பண்ணிருக்காங்க சொல்லணும். இதுவுமே ஒரு வேற லெவல் பை தாங்க சொல்லணும். நேத்தன் எலிஸோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மேட் ஹென்றி போட போறாரு. இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சிஎஸ்கே
சிஎஸ்கேயோட பிளேயிங் விளையாடுவாங்க. அது யாரா இருக்கும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தவிர்த்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தேவைப்பட்டுச்சு. சிஎஸ்கே ரவி பிஷ்னாய்க்கு ஒரு 6 crores வரையும் பாத்தீங்கன்னா ஆடா ட்ரை பண்ணி போனாங்க. ஆனா அவர் கடைசில 6,000 போயிட்டாரு. ஆனா சிஎஸ்கே அடுத்து உள்ள வந்த ராகுல் சகரை சிஎஸ்கே தூக்கிட்டாங்க. அவரோட பேஸ் அமௌண்ட் 1 கோடி செட் பண்ணாரு. அங்கிருந்து 5.2 crores சிஎஸ்கே அவர் சோல்வ் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்தவரையும் ஒரு குட் பைனே சொல்லுங்க. சேப்பாக் மேல் கண்டிஷன்ல ராகுல் சகர் நல்லாவே போடுவாரு. நூர் அகமதுக்கு காம்போ கொடுக்குற விதமா நம்மளோட ராகுல் சகர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவல்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட கடைசி பையனை ஜாக் ஃபோக்ஸ் கைஸ் வேற லெவல் ஒரு பிக்னே சொல்லணும். சிஎஸ்கே சைலண்டா போயிட்டு கடைசி ஆக்சலரேட்டர் ஆக்ஷன்ல ஒரு ஓசி ஸ்லாட் மீது இருந்துச்சு. அப்ப இவர் உள்ள வர சிஎஸ்கே வர 75 lakhs அவரோட பேஸ் அமௌண்ட் செட் பண்ணியிருந்தாரு. அந்த அமௌண்ட்டுக்கே அவரை ஸ்டீல் பண்ணிட்டாங்க சொல்லணும். சிஎஸ்கே இது ஒரு நல்ல பையனே சொல்லணும். ரீசெண்ட் டைம்ஸ்ல நியூசிலாந்துக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. இவரை பத்தி ஏன் நம்ம தனியாவே ஒரு வீடியோல பேசலாம் கைஸ். அவரோட பவுலிங் ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அவரோட பேட்டிங் எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. அதுலயும் அவரோட பவுலிங் பாத்தீங்கன்னா 140 பாத்தீங்கன்னா கிளிக் பண்றாரு. ஓவராலா ஜாக் ஃபோக்ஸுமே பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பிக்னே சொல்லணும். ஒரு ஆல்ரவுண்டர் ஃப்ரம் நியூசிலாந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வளர்ந்துட்டு வராரு. பார்க்கலாம் இவர் எப்படி பண்ண போறாரு சீசன். இதை தவிர்த்து ஓவராலா சிஎஸ்கே டீம் எப்படி இருக்கு இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க. ஓவரால் சிஎஸ்கேயோட ஃபுல் ஸ்குவாட பாத்துடலாமா. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தல தோனி, அதுக்கப்புறம் சஃப்ராஸ் கான், டெவால் ப்ரூவிஸ் இருக்காரு, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், கார்த்திக் சர்மா, ஊர்வில் பட்டேல், சிவம் தூபே, மேத்யூ ஷாட், ஜெமி ஓவர்டன், ராமகிருஷ்ணா கோஷ், ஜாக் ஃபோக்ஸ், பிரசாந்த் வீர், அமன் கான், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, ராகுல் சகர், ஷேஷ் கோபால், அகில் ஹுசேன், மேட் ஹென்ரி, நூர் அகமது, நேத்தன் எல்லிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலீல் அகமது, அன்சுல் கம்போஸ், முகேஷ் சௌத்ரி, கடைசியா பாத்தீங்கன்னா குர்ஜாப்னிங் சிங் அண்ட் சிஎஸ்கேவோட ஐபிஎல் 2026 ஃபுல் ஸ்குவாட் இதுதான் கைஸ். ஸ்டில் சிஎஸ்கேவோட இந்த ஸ்குவாடா பார்க்கும்போது பேட்டிங்ல பிரிச்சு மேஞ்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா டாப் 3 ஆர் டாப் 4 ஃபயர்னாலே சிஎஸ்கே மேட்சை வின் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்றாங்க. அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் இருந்துச்சு. இந்த சிஎஸ்கேனாலே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் போவாங்க. வயசானவங்க தான் டாடி சார்மின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து சொல்லுங்க யார் டாடி ஆர்மி யார் எங்க ஆர்மின்னு தெரியும். ஐபிஎல் 2026 பேபி ஆர்மியோட இறங்க போறாங்க சிஎஸ்கே சொல்லணும். ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மான்னு ஒரு டெவால் ப்ரூவிஸ்னு சிஎஸ்கே களமிறங்க போறாங்க இந்த ஐபிஎல் 2026. பார்க்கலாம் சிஎஸ்கே எப்படி பண்ண போறாங்கன்னு. வேற லெவல் ஒரு டீம் சிஎஸ்கே செட் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கேவோட ஓவரால் அந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு ஐபிஎல் 2026 எப்படி பண்ணிருக்காங்க அதை பத்தி மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம 70 சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேன் கைஸ். அப்பனால சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.